முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகாக நேற்றைய தினம் தேர்தல் முடிவுகளும் வெளியாகிவிட்டது. கொளத்தூர் தொகுதியில் தாம் தோல்வியடைந்த நிலையில் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொளத்தூர் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அங்கே சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றியீட்டு பெற்ற போது அவர் ஒரு விஷயத்தை கூறினார். நான் எனக்காக வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களித்துக்காகவும் சேர்ந்து நான் உழைப்பேன் என்றும், அதே போல தொடர்ச்சியாக இந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக தமிழகம் முழுக்க காட்டுவேன் என்றும், இதை ஒரு முன்மாதிரி தொகுதியாக வைத்து அனைத்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிக்கு தேவையானதை செய்ய வேண்டும் என்றும், தான் தொகுதியுடைய மக்களோடு மக்களாக இருப்பதை போல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோடு மக்களாக நின்று நீங்கள் பணியாற்ற வேண்டும், அப்போதுதான் அந்த தொகுதியினுடைய மக்களுடைய அன்பை நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் அப்படி கூறிய அவர் தொடர்ச்சியாக வேலைகள் பார்த்தாலும், தொடர்ச்சியாக தொகுதியில் அனைத்து இடங்களிலும் பல்வேறு முகாம்கள் மூலமாக மாணவர்களை முன்னோக்கி நடந்தாலும், தொடர்ச்சியாக இங்கு உயர்கல்வி படிப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று மாணவர்களுடைய அடிப்படையில் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கு கல்வியுறவுகளையும் முதலமைச்சர்கள் திறந்தார். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களுமே புதிய கட்டிடங்களாகத்தான் இருக்கும். அதுவும் நாம் சென்னையில் பார்த்தோம் என்றால் ஒரு சராசரியாக ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் லட்சக்கணக்கில் செலவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் என சிறிய மண்டபத்திற்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கொளத்தூர் தொகுதி மக்கள் பயன்படும் வகையில் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக சுமார் 5000 முதல் 7000 வரை ஒரு மண்டபத்திற்கு வாடகையாக வசூலித்தால் மட்டுமே போதும் என்று, அதுவும் அங்க இருக்கக்கூடிய பராமரிப்பு செலவு மற்றும் மின்சார கட்டணம் உள்ளிட்டவர்களுக்கு மட்டுமே அந்த பொதுமக்கள் செலவு செய்தால் போதும், முழுவதுமாக அந்த மண்டபத்தை நீங்கள் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அதுக்காக தான் கொளத்தூரில் மற்றும் இதுவரை 9க்கும் மேற்பட்ட புதிய திருமண மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அரசு சார்பில் அமைக்கப்பட்டு அதுவும் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விடப்பட்டிருக்கிறது. என்றால் இவ்வாறெல்லாம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தோல்வி அடைந்து விட்டாரே, இதே தொகுதியில் தோல்வி அடைந்து விட்டாரே என்று வருத்தத்தோடு தற்போது முதலமைச்சர் பின்னால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலும் முதலமைச்சரும் அவர்களை சந்தித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இது ஏற்கனவே அவர் கூறியபடி தோல்வி என்பது திமுகவிற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் அடிப்படையில் நான் தேர்தலில் எத்தனையோ தோல்விகளையும் எத்தனையோ வெற்றிகளையும் நான் சந்தித்திருக்கிறேன். அனைத்து விதமான தோல்விகளையும் சந்திருக்கிறேன், பல்வேறு வெற்றிகளையும் சந்தித்திருக்கிறேன். எனவே மக்கள் நல பணிதான் என்னுடைய அடிப்படையான பணி. அதை நோக்கி நான் முன்னெடுப்பேன். ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி தோல்வி என்பது இயல்பாக வரும் போகும். ஆனால் மக்களுக்கான சேவை என்பது எப்போதும் திமுக தொடர்ச்சியாக அந்த பணியில் ஈடுபட்டு வரும். அடிப்படை கொள்கைகளை மற்றும் அடிப்படை கொள்கைதான் திமுகவினுடைய அரசியல் கட்டமைப்பு. எனவே அந்த கட்டமைப்பை நாங்கள் பாதுகாத்து தொடர்ச்சியாக முன்னோக்கி செல்வோம் என்று ஏற்கனவே தன்னுடைய அறிக்கையிலும் முன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை போல இதுவே போன்ற ஒரு பிரச்சாரத்தை கூட அவர் முன்னெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் ஏற்கனவே கூறியபடி அனைத்து இடங்களிலும் முதலமைச்சர் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்தாலும் கூட கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரமே விடவில்லை. கடைசியாக 1 மணி நேரம் ஒரு பிரச்சார மேடையில் பேசிவிட்டு பொதுமக்களுக்கு அதற்கு கொளத்தூர் தொகுதியில் என்னென்ன செய்தேன் என்று பட்டியலிட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தரங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் இப்போதுதான் ஒரு பிரச்சாரம் போல பொதுமக்களுடைய புடைசூழ தற்போது கொளத்தூர் தொகுதியில் அனைத்து இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின். ஏற்கனவே அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களையும் முதல் திட்டமாக கொளத்தூரில் தான் அறிமுகப்படுத்துவார் ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மகளிருக்கான அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும், அதே போல வீடுகள் நோக்கி ரேஷன் கடை பொருட்கள் வந்து கொண்டதையும் அது உள்ளிட்ட பல்வேறு அரசினுடைய திட்டங்களையும் தனது தொகுதியில் தான் அவர் துவங்கி வைப்பார். எனவே அந்த அடிப்படையில் தான் தற்போது ஒவ்வொரு தொகுதிகளாக ஒவ்வொரு இடங்களாக பார்த்து நாம் செய்தோம் என்ற ஒரு வருத்தம் கூட இல்லை. இருந்தாலும் கூட தன்னுடைய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தற்போது அனைத்து இடங்களிலுமே நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் பொதுமக்களோடு நின்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தனக்கு வாக்களித்ததுக்கு நன்றி என்றும் கொளத்தூர் மக்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இதுவரை மேலாக அனைத்து தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து தற்போது திமுகவினுடைய தலைவர் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை
சென்னை கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த தொகுதி மக்களை சந்தித்து வாக்களித்த தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை வழங்கிய செய்தியாளர் பாரி கார்த்திக்கு நன்றி.